தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டிவி பாக்ஸ் அதாவது MXQ 4K 5G அப்படின்ற இந்த பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜியோ டிவியை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் உங்களோட கலைஞர் டிவி, LED டிவி எல்லா டிவிகளுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் 2700 அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக முன்னாடி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே எல்லா அமௌண்ட்டையும் போட்டால் மட்டும்தான் இந்த பாக்ஸை பிரித்து இதில் சாஃப்ட்வேர் போட்டு ஓட வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புவோம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாக்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் 100% உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எங்களோட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த டிவி பாக்ஸோட ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேமு 16GB இன்டர்னல் மெமரியோடு வரும். ஸோ வாங்க இந்த பாக்ஸ் இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ மேலோட்டமாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடி இணைக்கிறேன். மற்றும் இதில் சேனல்ஸ் வர வீடியோ உங்களுக்கு பின்னாடி நான் இணைக்கிறேன். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2GB ரேமு 16GB இன்டர்னல் மெமரியோட 5G சிக்னல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பாக்ஸ் இருக்குது. 4K Ultra HD வரைக்கும் இதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சைடில் உங்களுக்கு 3 USB போர்ட்டு, ஒரு மெமரி கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க, போட்டுக்கலாம். இந்த சைடு உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் போர்ட்டு, ஒரு SPDF அவுட்டு, ஒரு AV அவுட்டு, ஒரு HDMI அவுட்டு, ஒரு ஈத்தர்நெட்டு, ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 3 பென்ட்ரைவ் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எதுவுமே கிடையாதுங்க, ஜஸ்ட்டு சும்மா தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா MXQ Pro 4K 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் கன்ஃபார்மாக ஜியோ டிவி பார்த்துக்கலாம். எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. எங்ககிட்ட வாங்குங்க. இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி கம்பல்சரி உங்களுக்கு போட்டு தரோம். இந்த MXQ Pro பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் பேக்கேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD 4K Ultra HDயோடு வரும். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளே இருக்க அக்சசரிஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ண உடனே உள்ள அக்சசரிஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹை குவாலிட்டியான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு 12 வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு இந்த ரிமோட்லேருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அடுத்ததாக இந்த பாக்ஸை பார்க்கலாம். இந்த பாக்ஸோட சேஃபு சைஸ் பாருங்கள், நல்லா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்பவே ஸ்டைலாக இருக்குது. மேலேயே MXQ Pro 5G அப்படின்னு போட்டிருக்கு. 4K Ultra HD பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட சைடில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 16GB இன்டர்னல் மெமரியோடு வருது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பென்ட்ரைவ் போர்ட்டு, ஒரு மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 போர்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது. பின்னாடி ஒரு பென்ட்ரைவ் அவுட்டு, ஒரு SPDF அவுட்டு, ஒரு AV அவுட்டு, ஒரு HDMI அவுட், ஒரு ஈத்தர்நெட் இன்புட்டு, அது மட்டும் இல்லாமல் பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த MXQ Pro 4K இந்த 5G பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தமிழ் சேனல்ஸ் மட்டும் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு, இன்ஃபோடைன்மெண்ட்டு, இங்கிலீஷ் மூவிஸ்ன்னு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியோவில் என்னென்ன டோட்டல் சேனல்ஸ் வருது அப்படின்ற லிஸ்ட்டை நீங்கள் அங்கே பார்க்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோவில் தமிழ் சேனல்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். வின் டிவி, SRS பக்தி டிவி, கேப்டன் டிவி, சுட்டி டிவி, பாலிமர், வசந்த், வேந்தர் டிவி, கேப்டன் நியூஸ், கலைஞர் செய்திகள், நியூஸ் 7 தமிழ், வேலுக்குடி, டிஸ்கோரிசிஸ், KTV, KTV HD, சுட்டி டிவி, SVBC4, சாய் டிவி, டியூன் 6 மியூசிக், ராஜ் நியூஸ் 24x7, எம்நாடு, மதிமுகம் டிவி, மாலை முரசு, புதுயுகம், MK மியூசிக், MK டிவி, மூன் டிவி, சன் டிவி, சன் டிவி HD, சன் லைஃப், ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், கலைஞர் டிவி, ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், வசந்த் டிவி, பாலிமர், மக்கள், பெப்பர்ஸ், வானவில், KTV HD, KTV, ஆதித்யா, ஜி திரை, டிராவல் XP தமிழ், புதிய தலைமுறை, தந்தி டிவி, சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், நியூஸ் 18 தமிழ்நாடு, சத்தியம் டிவி, நியூஸ் ஜே, நியூஸ் தமிழ் 24x7, DD தமிழ், சன் மியூசிக் HD, சன் மியூசிக், ராஜ் மியூசிக், ஜோதி டிவி, ஏஞ்சல் டிவி HD, நம்பிக்கை டிவி, SVBC2 அப்படின்னு
இத்தனை வகையான தமிழ் சேனல்ஸ் இங்கே டோட்டலாக கிடைக்குது. இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஜியோ டிவி நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணி எல்லா டிவியும் இலவசமாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், இமிடியேட்டாக பண்ணிக்கலாம். MXQ 4K 5G இந்த பாக்ஸில் ஜியோ டிவி ஓடும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வர எல்லா சேனலும் கம்ப்ளீட்டாக 4K தரத்தில் ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.